மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி தரும் அதிர்ஷ்ட பலன் என்ன? நண்பர்களே, மீனராசிக்காரர்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி என்றால் அது மிக தைரியம்தான் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் தைரியம் மட்டும் ஒன்று மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்தை வேணால் நீங்கள் அடையலாம். 3ஆம் இடம் என்பது பல்வேறு சங்கங்களில் செயலாளராக செலக்ட் ஆகிறது, அரசியலில் ஒரு பதவி பெறுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இப்போ தான் நடக்கும். 10ஆம் இடத்தை சனி பேசணும் 100 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஏன் ஃபேமஸ் ஆகலை, இவர் ஏன் ஃபேமஸ் அதான் நேரம். அந்த நேரம் அவர் பேசுனது மேலே அந்த லைம் லைட் அடிச்சிருக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் லைம் லைட் அடிக்க போகுது. ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி தரும் அதிர்ஷ்ட பலன் என்ன? நண்பர்களே, மீனராசிக்காரர்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சி என்றால் அது மிகையல்ல. காரணம் என்ன அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி உருவாக்கப்பட்டிருக்கா இல்லை சனிப்பெயர்ச்சி வந்திருக்காரா? சனி வந்திருக்கிறார் என்றால் மிகையல்ல. காரணம் என்னவென்றால் ராசியிலே இருக்கின்ற சனி பகவான். ராசியில் சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, 3, 7, 10 சனி பகவான் பார்க்கிறார். இது ஜென்ம சனி. நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, இந்த ஜென்ம சனி தான் பாடாப்படுத்துமே, இது எப்படா நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மை என்னவென்றால் நண்பர்களே, சனி பகவானை போல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தால் தடுக்க ஆளே கிடையாது. அதுதான் உண்மை. 3, 7, 10 பார்க்குறார். 10 பார்க்கும்போது சனி பகவான் உலக புகழ் பெற வைக்கிறார். அதுதான் நடக்கிற நல்ல விஷயம். வாழ்க்கையில் இந்த சனி பகவான் மீனராசியிலிருந்து 3ஆம் இடமாகப்பட்ட தைரியத்தை பார்த்து விட்டார். 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்த்து விட்டார். அடுத்ததாக 10ஆம் இடமாகப்பட்ட தைரியத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது தைரியம். தைரியத்தை குரு சனி பகவான் பார்க்கும் பொழுது வாழ்க்கையிலே வாழ வேண்டிய தைரியம் என்பது வருகிறது. என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். அடிக்கடி சொல்லுவேன், தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். எல்லாரும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாரும் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கட்டும், யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். பட் தைரியம்தான் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் தைரியம் மட்டும் ஒன்று மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்தை வேணால் நீங்கள் அடையலாம். 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். உடன் பிறந்தவர்களுடைய சப்போர்ட் போன்றவை கிடைக்கிறது. புதிய முயற்சிகள், எப்பொழுதுமே மீனராசிக்காரர்கள் புதிய முயற்சிகளை பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த புதிய முயற்சிகள் தான் உங்களுடைய சோர்ஸ். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இந்த புதிய முயற்சிகளை யார் கைவிடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பிஸ்னஸை இழந்துடுறாங்க. ஒரு பிஸ்னஸில் இருக்கும் பொழுது புதிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பதிலாக எப்படி பண்ணலாம், அதுக்கு பதிலாக அப்படி பண்ணலாம். அந்த ஒவ்வொரு முயற்சியும் தருகின்ற வெற்றி தான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? ஒரு பெரிய வெற்றி என்பது சில சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகைம்பாங்க. எடுத்தோன்னே பெரிய வெற்றி ஜெயிச்சவன் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. அப்படி ஜெயிக்கவும் முடியாது. பல சின்ன சின்ன வெற்றிகளை பார்த்து கற்றுக்கிட்டு தான் நீங்கள் அந்த பெரிய உயரத்துக்கு போவீங்க. 3ஆம் இடத்துல இந்த சனி பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகள் கற்றுக்கிட்டா ஜெயிக்க போகிறோம். ஒன்று ஜெயிக்க போகிறோம் அல்லது கற்றுக்க போகிறோம். 2 மைண்ட் செட் தான். தோக்க போகிறோன்னு மட்டும் சொல்லவே கூடாது. ஒன்று ஜெயிக்க போகிறோம் அல்லது கற்றுக்க போகிறோம். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 7ஆம் இடத்தை சனி பகவான் வெளிநாட்டு பயணங்களில் மீனராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க, ஃபாரின் போவீங்க. வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போயிட்டு நல்லா ஜாலியாக போயிட்டு வருவீங்க போன்ற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. சும்மா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இதர் நீங்கள் டூர் போகிறீங்களோ ஏதோ ஒன்று கடல் தாண்டுவீங்க. நிச்சயம் கடல் தாண்டுவீங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு மலேசியா மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி கண்ட்ரீஸில் உங்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் செய்வதற்கான உங்களுக்கு அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்கிறது. அடுத்ததாக சனி 10 பார்க்குறார். மீனராசிக்காரர்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்குவீங்க. சில பேர் கடை ஆரம்பிப்பீங்க. சில பேர் புதுசாக ஏதாவது சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சில பேர் ப்ராடக்ட் செல்லிங், அந்த மாதிரிலாம். இந்த 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தொழில் ஸ்தானம். ஆக்டிவாக ஒரு இடத்துல ஒரு இன்கம் வருது. அந்த இன்கம்மை இல்லாமல் பேசிவ் இன்கம் வருவது மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் உருவாக்குவீர்கள். 10ஆம் இடம் என்பது அரசியல் பலம். 10ஆம் இடம் என்பது அதிகார பலம். 10ஆம் இடம் என்பது உங்களுக்கு சங்கங்கள் செய்யலாம். ஸோ சில பேர் சங்கங்களில் செயலாளராக செலக்ட் ஆகிறது, அரசியலில் ஒரு பதவி பெறுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு இப்போ தான் நடக்கும். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே பதவிகளும் அதிகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. சொல்லுவாங்கள்ல, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால், அந்த மாதிரிலாம் மாபெரும் சபைகளில் நீங்கள் நடக்க போகிறீங்க. உங்களுக்கு மாலைகள் விழப்போகுது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இதில் ஒரு முக்கியமான சென்சிட்டிவ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா,
இந்த 3, 7, 10 தவிர ஒரு ராசிநாதன் சனி பகவான் உடம்புல உட்காந்துருக்கும் போது அடிக்ஷனை உண்டாக்குவார். மீனராசிக்காரங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாளாக தீர்த்தவாரி எடுத்துக்கிறதுல விட்டுட்டிங்கன்னா திரும்பவும் தீர்த்தம் எடுத்துப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. யாராவது கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு திரும்பவும் பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ண போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ராசியில் சனி பகவான் வர்றதும் ஒன்று தான், அடிக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதும் ஒன்று தான். புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் ஆல்கஹாலிக்கு பதிலாக ஒர்க்கஹாலிக்காக மாறிடுவாங்க. நிறைய தீவிரமாக நேசித்து வேலையை இந்நேரமும் வேலையிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வராத மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் என்ன ஆகிடும், பிராணம் போயிடும். அப்போ தான் அஷ்டம சனி, இந்த ஜென்மசனியோட நிஜ முகம் உங்களுக்கு தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உடம்பார் அழிந்தால் உயிரார் அடிவார்னாங்க. உடம்பு அவ்வளோ முக்கியம். ஸோ அப்போ ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடலுடைய உன்னதத்தை உங்களுக்கு உணர்த்த போகுது. பெஸ்ட்டு மீனராசிக்காரர்கள் எந்திரிச்சோடனே ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்ல ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சவுண்டு மைண்ட் இன்னும் சவுண்டு பாடினா இந்த மார்ச்லேருந்து உங்கள் உடல்நிலை சரியாகும். யார் பண்ணுறாங்களோ பண்ணலையோ மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். காரணம் என்னவென்றால் இந்த சனி பகவான் உடலை வருத்துபவர். உடலை வருத்தணுன்னா இல்லைதான் நீங்கள் படிக்கட்டாக ஏறுங்க, ஒவ்வொரு கோயிலாக போங்க, ஜென்ரல் கியூவில் நில்லுங்க, ஒவ்வொரு கோயிலாக போய் படிக்கட்டு ஏறுங்க. பழனி படிக்கட்டு ஏறிட்டு வாங்க, சோளிங்கர் படிக்கட்டு ஏறிட்டு வாங்க, திருப்பதி படிக்கட்டு ஏறிட்டு வாங்க. உங்களை வருத்திக்கணும், ஏறணும், கஷ்டப்பட்டு ஏறணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளால் மாடி படிக்கட்டு 5 ஃப்ளோர் ஏற முடியல, அதெல்லாம் நம்ம ஏறுறதெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆகுது. லிஃப்ட்டில் போய் நம்மளை அப்படி ஆக்கி விட்டானுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி வரும்பொழுது உடலை வருத்தி செய்கின்ற பணிகள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போது அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்க சனி பகவான் தர்ற பிராண்டு. நான் இப்போவும் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமுமே பிராண்ட் ஆகிற வரைக்கும் நான் ஒரு கடை பேர் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் பாருங்கள். என்ன ஒரு கடை ஒன்று, வந்தால் வெட்டுவோம். அந்த கடையை பார்த்தேன், வந்தால் வெட்டுவோம். என்னடா இது இப்படி வச்சுருக்காங்க கடை பேர் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், முடி வெட்டுற கடை அது, வந்தால் வெட்டுவோம் அப்படின்னு போட்டிருக்கான். ஆனால் அந்த டைட்டில் அவ்வளோ ரீச் ஆகி எங்கேயோ போய் சமீபத்தில் ஒரு இன்ஸ்டாவில் கூட பார்த்தேன், ஏங்க ஃபேமிலிஸுங்க ஒரு சின்ன பையன், ஏன்னா அது ஃபேமிலிஸுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, அவன் என்ன வார்த்தை சொல்கிறான், ஏங்க எங்கள் கோமாப்பட்டிக்கு இவர்களே எப்படி ஃபேமஸ் ஆனார். அந்த டெர்மினாலஜி, அவர் இப்படி பேசணும் 100 பேர் இருக்காங்க, ஆனால் அவங்கெல்லாம் ஏன் ஃபேமஸ் ஆகலை, இவர் ஏன் ஃபேமஸ் ஆகலை, அதான் நேரம். அந்த நேரம் அவர் பேசுனது மேலே அந்த லைம் லைட் அடிச்சிருக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் லைம் லைட் அடிக்க போகுது. உங்களுக்கு நீங்கள் ஒரு டேக்லைன் பேசுகிறீங்க, அந்த டேக்லைன் ஜெயிக்குது. அது எப்படின்னு தான் தெரில, அதான் ஆச்சரியம். நான் ஒரு தடவை சொன்னால், ரஜினி சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும், அதை வேறு யாராவது சொன்னால் நல்லா இருக்காது, ஏன்னா அவர் ரஜினி. அது மாதிரி மீனராசிக்காரர்கள் நீங்கள் என்ன டேக்லைன் பண்ணாலும் செட் ஆகும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் பிராண்ட் லோகோவும் அப்படி தான். அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், உங்கள் லோகோ டிசைன் பண்ணுறப்போ டேக்லைன்லாம் கரெக்டாக வைக்கணும். உறவுகளை தாண்டிய ஒரு பந்தம், தொட்டு தொடரும் ஒரு பட்டுப்பாரம். அடடா, அந்த வார்த்தை இப்போ கூட நீங்கள் மறக்க முடியாது. எல்லா விளம்பரமும் எடுத்து பாருங்கள். நேர்மைனா என்னம்மா, நேர்மைன்னா ஹவாம். அடடா, அந்த வார்த்தை மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டான் பாருங்கள். சிறியவர் பெரியவர் நினைச்சாப்பாக்கி, அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டான் பாருங்கள். அந்த மாதிரி என்ன மேட்ரு அப்படின்னா, அந்த டேக்லைன் விளம்பரம் பண்ணுறவங்களுக்குலாம் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பாடமாகவே சொல்கிறேன். இந்த நேரத்தில் ஆழமான வார்த்தைகளுடைய லிரிக்ஸுடைய ஏதேனும் ஒன்று பண்ணுங்கள், கண்டிப்பாக பிராண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. அது பெரிய ஆளாயிடுவான். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதனால் மீனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம் கலக்க போகிறீங்க. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.